வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் சொல்ல முடியாது, ஆனால் சிம்பிள் ப்ளவுஸ்னால் சொல்ல முடியாது, ஆனால் ஒரு மீடியமான ஒரு ப்ளவுஸ். ஓகேவா, போலாமா டிசைனுக்கு? இதுதான் டிசைன். ஃபுல்லாக ஒரு வியூ பார்த்துக்கலாமா? எப்படி இருக்கோ? இது பேக் நெக். சரி, ஓகே, நம்ம என்ன போட்டுக்கலான்னு பாருங்கள். என்னெல்லாம் போட்டுக்கோங்க அதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஜரி 2 லைன் போட்டிருக்கேன், தெரியுதா? ஜரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சுகர் பீடு ஒரு லைன் ஃபுல்லாக. இந்த சுகர் பீடு வந்து 2 வச்சு போடுங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். 10ன்னு சொல்லிட்டு 3ல் போட்டுறாதீங்க. ஓகேவா? 3ல் போட்டிங்கன்னா இது இந்த ஷேப்புக்கு இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு 4mm பீடு. அந்த 4mm பீடில் சுற்றி 2mm பீடு. ஓகேவா? சுற்றி 2mm பீடு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு எவ்வளோ இன்ச் இருக்கும், இல்லை கொஞ்சம் 1/2 இன்ச்சுக்கும் பாதி அந்த ஸ்பேஸ் விட்டுட்டு இங்கன்னா ஸ்டோன் ஓட்டணும். இங்கே ஸ்டோன் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் சுகர் பீடு எத்தனை பீடு இருக்குதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5 பீடு. இந்த சைடில் 5 பீடு, இந்த சைடில் 6 பீடு இருக்கும். ஏன்னா எனக்கு இது இந்த குட்டி பீடு இருக்கிறதுனால ஆக மொத்தமாக 25 பீடு தான் இதில் இருக்கும். ஓகேவா? அப்போ தான் இந்த ஷேப் கரெக்டாக வரும். அதுக்கு மேலே இது என்ன ஸ்டோனு? ஐ ஷேப் ஸ்டோன். இது வந்து ட்ராப் ஷேப் ஸ்டோன். இது எந்த சைஸ் அப்படின்னா ரெண்டுமே பெரிய பெரிய சைஸ் தான். அதுக்கப்புறம் அதுக்கு இந்த பீடுக்கும் இதுக்கும் நடுவில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 3/4 இன்ச் கேப் இருக்கும். இதில் இப்போ நம்ம 0ல் வச்சு இதில் பார்க்கோம் அப்படின்னா இது 3/4 இன்ச் இருக்கும் இந்த ஷேப் இது. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே எப்படி போடணும் அப்படின்னா, இது வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கொஞ்சமாக இதுலேருந்து எடுத்து இதில் பீடு போட்டுட்டு அதுலேருந்து லைட்டாக இங்கே கொண்டு வந்து அதுக்கப்புறம் சுற்றி இதை போட வேண்டியிருக்கும். இது வந்து 4mm பீடுக்கானது. இதுக்கு மேலே 3mm பீடு மேலே வச்சுருக்கேன். ஓகேவா? இதுதான் பேக் நெக்குக்கான டீட்டெயில்ஸ். இது வந்து ஒரு பார்டர். ஆக்சுவலாக இது வரைக்கும் தான் இந்த சைஸ் இருக்கும், ஏன்னா இதுக்கு மேலே ஸ்டோன் வச்சா எனக்கு தைக்க முடியாது. இதுக்கு கீழே வரச்சல இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கும், தெரியுதா? இந்த ஸ்டோன்ஸ் ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இந்த இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த டிசைன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நல்லா இருக்கா? ஏன்னா இதுக்கு மேலே நம்ம வைக்க முடியாது. இதில் வேணால் வைக்கலாம், ஆனால் நம்ம கரெக்டாக இதில் மாட்டிப்போம், இந்த பீடு இதில் மாட்டிக்கும், அதனால இது வைக்க முடியாது. ஓகேவா? சரி, ஓகே, இது பார்த்தாச்சா? இது வந்து இதை சொல்லிடுறேன். இதில் என்ன இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். நடுவில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோன் ரவுண்ட் ஷேப்பு, சுகர் பீடு, பெரிய பீடு, சுகர் பீடு. அதுக்கப்புறம் என்கிட்ட இதே ப்ளவுஸ் டிசைனில், ஆக்சுவலாக இதுதான் ப்ளவுஸ் டிசைன், இதுவும் சேம் கலரு, ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. அதில் இதே ஷேப்பில் அப்படி போட்டு அதுக்கு மேலே சுகர் பீட் போட்டு இது தைச்சாச்சு. இது எப்படி தைச்சிருக்கோங்கிறது நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதே மாதிரி 2 இருக்குது, இது ஒன்று இது ஒன்று. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன டிசைன் பார்க்குறோம் அப்படின்னா, கை டிசைன் பார்க்கலாம். கை டிசைன் இருக்கா? இதே இதாங்க. அதுலேயும் இந்த பார்டர் என்ன வச்சுருக்கோமோ அதே பார்டர் தான் இங்கேயும் இருக்கும், தெரியுதா? ஜரி, சுகர் பீடு, 4mm பீடு, 2mm பீடு, ஸ்கொயர் ஷேப்பு ஸ்டோனு, அதுக்கப்புறம் ஐ ஷேப்பு பாலு, இதெல்லாம் பார்டர் ஃபுல்லாமே அப்படி தான் இருக்கும். ஓகேவா? இதுதான். அதுக்கு மேலே புட்டாஸ் வந்து எப்படி வச்சுருக்கோம் அப்படின்னா, தெரியுதா? இது நான் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இது எப்படி பண்ணேங்கிறது ஈஸி தான், ஆனால் என்ன கொஞ்சம் இதாகிக்கிட்டேன். நல்லா பண்ணிட்டேன், அந்த வீடியோவில் பண்ணச்சில கொஞ்சம் இதாகிட்டேன். ஸ்டோனை ஒட்டிட்டு இந்த ஷேப் கொண்டு வர்றது தான் மெயின். ஓகேவா?
அதுக்கு மேலே 3mm பீடு அங்கங்கே. இந்த இதுக்கும் நடுவில் 1.5 இன்ச் கேப் இருக்குது இந்த ஸ்டோன் ஓட்டுறதுல. இந்த இதிலலாம் நான் பார்க்கல, சாரி. ஓகேவா? எப்படி இருக்கு? இதில் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னா சென்ட்ரு பாயிண்ட். ஒரே நிமிஷம், கையை உள்ளே விட்டுக்கிறேன். இந்த இருக்கா, இந்த சென்ட்ரு பாயிண்டில் 4 இருக்கும். அதுக்கு அடுத்ததில் 4, இதுக்கு கீழே வைக்கலாம், பட் ஆனால் அதில் இடிக்கும், அதனால் நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் ஒரு 3, அதுக்கப்புறம் ஒரு 3. ஓகேவா? இதுதான் கை டிசைன். கை வர முடக்கு வந்துட்டு. ஓகேவா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இதுதான் கை டிசைன். எப்போவுமே நீங்கள் தைக்கச்சில் என்ன பண்ணுங்கள், ஒரு 1/2 இன்ச் வந்து விட்டுருங்க. இப்போது நான் இந்த அளவுக்கு ஜரி போட்டிருக்கேன், 1/2 இன்ச் விட்டுருக்கேன். ஒரு வேளை அவங்க எக்ஸ்ட்ரா தைச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதனால் தெரியுதா, கோடு போட்டிருக்கேன் ஒயிட் கலர் பென்சிலை வச்சு. ஏன்னா ஸ்டிச்சிங்க்காக. சில பேர் மெலிஞ்சிருக்கலாம், ஒரு வேளை குண்டாக இருந்தால் கூட பிரித்து விட்டுடலாம். ஆனால் மெலிஞ்சிருந்தால் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தைக்கணும்ல, அதுக்காக. ஓகே, ஃப்ரண்ட் நெக் பார்க்கலாமா? ஃப்ரண்ட் நெக் எப்படி இருக்கும்? ஃப்ரண்ட் நெக் வேறு எதுவும் இல்லை. நம்ம மேலே இங்கே எப்படி வச்சுருந்து, ஆனால் இங்கே வைக்கலை இது. ஏன்னா இங்கே எனக்கு ரொம்ப இடிக்கும். பாருங்கள், உங்களுக்கே நல்லா தெரியும் எப்படி இருக்குது எனக்கு. அதனால் ஓகே, எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செஞ்சு ஷேர் பண்ணிடுங்க ப்ளீஸ். இது என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் டிசைனர்ஸ். இது பண்ண எத்தனை நாள் ஆச்சு? ஆக்சுவலாக நான் கொஞ்சம் விட்டு விட்டு பண்ணேன், ஏன்னா கோயில் கூட சீசன், அதனால். ஓகேவா? இதுதான் ஃபுல் டிசைன். இதுதான் அதோட சாரீ ப்ளவுஸ். இது முந்தானை இந்த கலர். ஆக்சுவலாக ஃபுல்லாக எடுக்க முடியல, பார்ப்போம். அவன் எனக்கு ஃபோட்டோ தரலான்னு பார்ப்பேன். இது வேறு யாரும் இல்லை, என் ஃப்ரெண்டு தான். என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி கட்டுறதுக்காக ப்ளவுஸு. பார்டர் எதுக்கு வச்சுருக்கேன்னு கேட்காதீங்க, ஏன்னா அதில் சாரியில் அவ்வளவா கிளாத் இல்லை, அதனால பார்டரை சேர்த்து வச்சுட்டேன். ஓகேவா? இதான் ஒவ்வொரு வியூ. ஃபுல்லாக நல்லா இருக்கா? ஃபுல்லாக காமிக்க எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் டெய்லி அப்லோட் பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.